இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல உண்மையில நீங்க காரி துப்ப போறீங்க. இந்த பையன் பேர் தான் கௌதம். இந்த தக்காளி பேர் என்னெல்லாம் தெரியணும் அப்படின்ற அவசியமும் வேணாம். இப்ப இந்த கௌதம் அப்படின்ற பையன் என்ன பண்றா அப்படின்னா, தன்னுடைய 14 வயசுலயும் நிறைய புக்கை படிச்சு அரசியலை பத்தியும் அதுல நடக்கிற சில கேவலமான விஷயங்களை பத்தியும் அப்புறம் அறிவுபூர்வமான விஷயங்களை பத்தி பேசி சும்மா கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கு. இப்ப இந்த தக்காளி என்ன பண்றாரு அப்படின்னா, நல்லா திண்டு போட்டு கழுத்துல ஒரு துண்டு போட்டு மதத்தை பரப்பிட்டு இருக்கிறேன். அதனாலேயே ஃபேமஸ் ஆயிடுறான். மக்கள் பணத்துல கார்ல போறது என்ன, பிளைட்ல போறது என்ன, பந்தவா வாழ்றது என்ன, இந்த லட்சணத்துல கவர்மெண்ட் இவனுக்கு பரிசு வர கொடுத்துருக்குது. எந்த கிறுக்குனாச்சுன்னு ஸ்கூல்ல போய் இதெல்லாம் பேசுவானா? என் தலைவன் தக்காளி பேசிருக்கேன். இதுல பிரச்சனை என்ன அப்படின்னா, அரசாங்கத்துடைய முகத்தறியை கிழிச்சு மக்களுக்கு எல்லா உண்மையும் கொண்டு வந்த கௌதம் அப்படின்ற பையன் மேல FIR போட்டிருக்காங்க. காரணம் பயந்துட்டாங்க. இல்ல ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த தக்காளி பண்ற விஷயத்தையும் நம்ம கௌதம் பண்ற விஷயத்தையும் கம்பேர் பண்ணி அந்த தக்காளி பண்றதான் கரெக்ட்னு வாக்குவாதம் வேற பண்ணிட்டு இருக்காங்க. நான் உன்னை கேட்கிறேன், மதத்தை ஒருத்தன் எப்படி பயன்படுத்துறான்? இது நாட்டுக்கு நல்லதா இல்ல நாட்டுடைய வளர்ச்சிக்காக ஒருத்தன் போராடுறான் பாத்தீங்களா, அது நாட்டுக்கு நல்லதா? ஆளுமையை